இலங்கையின் எரிசக்தி துறையில் மிகவும் தேவையான வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கான பல திட்டங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். திட்டக்குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட முறையான மதிப்பீடுகள் மற்றும் விலை நிர்ணயத்தை தொடர்ந்து சுமார் 2 முதல் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள திட்டங்களை தாம் அங்கீகரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதானி குழுமம் மற்றும் ஹேலிஸ் ஆகிய இரு நிறுவனங்களுடனும் பின்பற்றப்பட்ட செயல்முறைகளை தெளிவுபடுத்திய அவர், நிதி அமைச்சு மற்றும் அமைச்சரவையால் ஒவ்வொரு திட்டத்தையும் அனுமதி அளிப்பதற்கு முன்னர் மதிப்பாய்வு செய்ய குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த குழுக்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் இறுதி விலைகள் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அனைத்து முடிவுகளும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் எடுக்கப்படுவதை தாம் உறுதி செய்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து ஆரம்ப ஆய்வுகள், சாத்தியக்கூறு மதிப்பீடுகள் மற்றும் உரிமை செலவுகள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவற்றின் குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பொறுத்து வித்தியாசமாக கையாளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதில் பணத்தின் செல்வாக்கு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ரணில் விக்ரமசிங்க, பணம் எடுக்கப்பட்டது என யாராவது கூறினால் அந்த பணத்தை யார் கொடுத்தார்கள் என்பதையும் அவர்கள் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இதுபோன்ற பிரச்சினைகளை அரசியலாக்க கூடாது என்றும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார்.